ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உதவி பேராசிரியர் தேர்வுகளில் பல்வேறு விதமான முறைகேடுகள் நடந்திருக்கு. இதனால் இனி கட் ஆஃப் சிவி லிஸ்ட்டு எதுவுமே கிடையாது, தேர்வை உடனடியாக ரத்து செய்யணும் அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். உதவி பேராசிரியர் தேர்வு எங்கே பார்த்தாலும் ஸ்கேம் ஸ்கேம் ஸ்கேம். உதவி பேராசிரியர் தேர்வில் முறைகேடு. கோச்சிங் சென்டருக்குள்ளே டைப் பண்ணிகிட்ருக்காங்க. தேர்வை ரத்து செய்யுமா தாவேக அரசு? இதுக்கெல்லாம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா கோச்சிங் சென்டரை கூட டைப் பண்ணி இந்த மாதிரி உதவி பேராசிரியர்கள் தேர்வில் முறைகேடுகள் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பகீர்ன்றது. ஸோ இப்படி ஒரு தேர்வு நடத்தணுமா? இந்த மாதிரி ஒரு தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியம் எதிர்கொள்ள ஏன் இது? ஸோ உதவி பேராசிரியர் போட்டித் தேர்வில் முறைகேடு அரசு விசாரிக்க பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ உதவி பேராசிரியர் தேர்வில் புறவினா பிரிவில் மதிப்பெண் பெற்றோரில் 0. ஸோ விடைத்தாள்களுக்கான விடை குறிப்பு கூட வெளியிடப்படவில்லை என எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கேள்வி விட்டுருக்காங்க. 42,064 பேர் இதில் தேர்வு எழுதியிருக்காங்க. ஸோ இதில் புறவிலை பகுதிகளில் பெற்றோர் மதிப்பெண் பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா 0வாக இருக்குது. விடைத்தாள்களுக்கான விடை குறிப்பு கூட இன்னும் வெளியாகலை. அப்படின்றதுனால உதவி பேராசிரியருடைய தேர்வை உடனடியாக ரத்து செய்யுங்க. ஸோ அந்த 0 மதிப்பெண் எதற்காக போட்டிருக்காங்க அப்படின்றது இன்னும் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஸோ பேப்பர் 2ல் 0 போட்டு குவாலிஃபைடு 111 போட்டு அவங்கள குவாலிஃபை ஆக்கியிருக்காங்க. எதன் அடிப்படையில் பண்ணியிருக்காங்க? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகளுக்கு ஒரு புதிராக இருக்குது. இந்த உதவி பேராசிரியருடைய தேர்வு 500 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கா, எவ்வளவு இதில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத தாவேக அரசு கண்டிப்பாக கண்டுபிடிக்காதா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ தகுதி சான்றிதழ்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் விடை குறிப்புகளை தேர்வு வாரியம் வெளியிடப்படவில்லை என்றால் ஆசிரியர் தேர்வு வாரிய செயல்பாடுகளில் நம்பிக்கையே இல்லை என்றும் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்காங்க. திருத்தப்பட்ட மதிப்பெண்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கு முரணாக இருக்குது. 42 பேருக்கு மேலே 0 போட்டிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சப்ஜெக்டில் வந்து டாப்பில் எடுத்திருக்காங்க, ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மார்க்குக்கு 0.5 மார்க் எல்லாமே போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஊழல் நடந்திருக்கு. கண்டிப்பாக இதை முறைகேடுகளை கண்டிப்பாக தாவேக அரசு கண்டிப்பாக இதை வந்து பார்த்திங்கன்னா தட்டி கேட்கும் அப்படின்ற நம்பிக்கையில் ஆசிரியர்கள் எல்லாமே இருக்காங்க. பொறுத்து வந்து நாம் பார்க்கலாம். உதவி பேராசிரியருடைய 2ஆம் தாளுக்கான விடைத்தாள்களை திருத்துவதில் குளறுபடி நடந்ததா அல்லது முறைகேடு என்பதா என்பதை குறித்து விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் வெளியிட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் அரசு கல்லூரிகளுக்கு 2708 உதவி பேராசிரியர்கள் நியமிப்பதற்கான கடந்த ஆண்டு தேர்வுகளில் போட்டித் தேர்வுகள் வெளியாகின. அந்த தேர்வர்களுக்கு மகிழ்ச்சியை தருவதற்கு பதிலாக குழப்பத்தையே தந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இந்த தேர்வு எதுக்கு நடத்தினாங்க, எதுக்கு ரிசல்ட் வெளியிட்டாங்க, இதை வெளியிடுறதுக்கு வெளியிடாமலே போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அரசு கல்லூரி யூஜிசி தகுதி வர கௌரவ விரிவுரையாளர்களுக்கு அனுபவ மதிப்பெண்கள் திருத்தப்பட்டதாக பல்வேறு விதமான குற்றச்சாட்டு. ஸோ நடவடிக்கை எடுக்க அதிமுகவுடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்படி பலரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உதவி பேராசிரியர் தேர்வுகளை குளறுபடி நடந்திருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதற்கு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்றத கோரிக்கை வச்சுருக்காங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே நமக்கு சாதகமாக வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த ஜூலையில் 4-5 நடக்கக்கூடிய டெட்டு பேப்பர் 1 சிறப்பு டெட்டு எஸ்டேட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வு ரத்து செய்யப்படுமா? ஏன்னா ஒரு சில மாநிலங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வை ரத்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா வினாத்தாள்கள் முன்னாடியே வெளியாகி விட்டது அப்படின்றதுனால. நேட் தேர்வு வினாத்தாள் வெளியாச்சு, எஸ்டேட்டோடைய நிலாத்தாள் வெளியாகும். என்ன தான் நடக்குது இந்த டிஆர்பியில்? இது வந்து மற்ற மாநிலங்களில் இது நடந்திருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக இதை வந்து பார்த்திங்கன்னா தேர்வு வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. இன்னும் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஸோ அதே போல் தமிழகத்துலேயும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுது. டெட் பாஸ் பண்ணவங்க 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் நீதிமன்ற தீர்ப்பின் வாயிலாக விரைவில் பெற இருக்குங்க.
அடுத்து முதலமைச்சர் விஜய் தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி அனைவருக்குமே பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்குமே பணி நிரந்தர வாய்ப்பை கொடுக்க போகிறாரு. அதே போல் 149 ஜீவோவையும் ரத்து செய்ததுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் ஜீவோ வந்து பாஸ் பண்ண போகிறாங்க. சரி நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.